அப்பாக்கும் மகனுக்கும் வந்து ஒரு வாய் தர்க்கம் வந்து வந்திருக்கு. ம், ம், ஸோ ம். அந்த வாய் தர்க்கம் முத்தி, முத்தி, முத்தி ஒரு கட்டத்தில இது வந்து கை கலப்பா மாறியிருக்கு. அப்போ அந்த அப்பா இருக்கார் இல்லையா? அவரு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜோம்பி ட்ரக்ன்னு ஒரு ட்ரக் ஒண்ணு இருக்கும். அது வந்து அமெரிக்கால தான் இருக்கு. அது மாரி நெறைய டாக்குமெண்ட்ரி வீடியோஸ் எல்லாமே வந்திருக்கு. அது வந்து இப்போ இந்தியால பரவுது அப்படின்ற மாரி ஒரு ம். இது ஒண்ணு பார்த்தேன். ஸோ இந்தியாவுக்கு பரவினது, அடுத்தது எங்க பரவும் அப்படின்றது தெரியும். இந்த மட்டக்களப்பு சம்பவத்துல வந்து அதாவது அதோட தொடர்பு பட்ட அந்த கும்பலோட தொடர்பு பட்ட மற்றொரு சந்தேக நபர் வந்து போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. சஜித் பிரேமதாச இப்போ யாரோட ஒப்பிடுறாங்கன்னு தெரியுமா? ட்ரம்ப். அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த யுத்த நிலைமை வந்து இலங்கையில ஒரு பொருளாதார நெருக்கடியை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி அல் ஜசீரா சர்வதேச ஊடகம் வந்து ஒரு அறிக்கைப்படுத்தல் செஞ்சிருக்காங்க. வணக்கம் கனுஷியா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் கனுஷியா. நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு நாட்டுல என்ன நடக்குது? என்னென்ன செய்திகளோட நாங்க இன்னைக்கு நிகழ்ச்சியில பேச வந்திருக்கோம்? இன்னைக்கு பரபரப்பான செய்திகளோட வந்திருக்கோம். ஆமா. அதுலயும் முதலாவதா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ம். புத்தளம் மாவட்டத்துல வந்து தந்தையாரே மகன கோடாரியால தாக்கி கொன்னுருக்காரு. அத பத்தி பார்க்க போறோம். அது வந்து ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. என்ன ம். இலங்கையில கொஞ்ச நாளாவே வெட்டு, குத்து, கொலை, குற்ற சம்பவங்களாவே நடந்துகிட்டு இருக்குன்னு தான் புரியல. ஒரு பக்கம் உலகமே வந்து போர், தாக்குதல்கள், பதிலடி தாக்குதல்கள் அப்படி இப்படின்னு சொல்லி உலகமே பதட்டமா இருக்கும்போது, ஒரு பக்கமா விலையேற்றம் அது வந்து எல்லை மீறி போய்க்கிட்டு இருக்கு. இந்த மாதிரியான சம்பவங்கள் பதிவாயிட்டு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில, எங்களுடைய நாட்ல அதிக அளவுல இந்த மாதிரி கொலை, அ கொள்ளை சம்பவங்கள் எல்லாம் பதிவாயிட்டு இருக்கோ அப்படின்னு தோண ஆரம்பிச்சிருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு நாளைக்கு இந்த மாதிரியான சம்பவங்கள் வரலாற்றி தான் ஆச்சரியமா இருக்கிற அளவுக்கு நம்ம நாடு வந்து ஆமாங்க. மாறிக்கிட்டு வருது. ம். அண்ட் அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா, கெஹேலிய ரம்புக்வெல்ல இருக்கார் இல்லையா? ம். அவருடைய கேஸ் ஒண்ணு போய்க்கிட்டு இருந்துச்சு. ம். ம். இப்போ அவருக்கு ஒரு அபராதம் வந்து விதிச்சிருக்காங்க. அதுவும் ரூ. 75 பில்லியன் அபராதம் கட்டணும் அப்படின்னு நீதிமன்றத்தால உத்தரவிட்டிருக்காங்க. அத பத்தியும் பார்க்க போறோம். அதே மாதிரி இந்த யாழ் விரிவுரையாளர் சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். அந்த பகுதியில மட்டும் இல்லாம, இலங்கையில முக்கியமா வடக்கு கிழக்குல பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தின ஒரு சம்பவம் தான் இந்த விரிவுரையாளர் கொலை செய்யப்பட்ட சம்பவம். அப்ப இந்த சம்பவம் தொடர்பா உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் கொஞ்சம் வெளியாகி இருக்கு. அந்த தகவல்கள் பத்தியும் நாங்க இன்னைக்கு வந்து நிகழ்ச்சியில பேசலாம். அது மட்டும் இல்லாம, உலகத்தையே பதட்டத்துக்குள்ளாகி இருக்கக்கூடிய போர் எப்போ முடியும்? அப்படிங்கிறது தான் இப்போ எல்லாருக்குமே ஒரு தலைவலியா மாறியிருக்கு. எப்படா இது முடியும்? எப்ப நம்ம பழைய மாதிரி இருக்கலாம்? அப்படின்னு சொல்லி. ஸோ அத பத்தியும் இப்போ இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு? உலகத்துல என்ன நடந்துகிட்டு இருக்கு? அதோட தாக்கம் இலங்கையில எப்படி இருக்கு? அப்படிங்கிறது தொடர்பா நாங்க வந்து இன்றைய தினம் நிகழ்ச்சியில பேசலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நாமல் ராஜபக்ஷ இருக்காரு இல்லையா? அவர் ம். வந்து அனுர அரசாங்கத்த வந்து போர் போக்குல தாக்கியிருக்காரு. ம். அத பத்தியும் பார்க்கலாம். ஸோ வாங்க பேசலாம். நிச்சயமா. முதலாவதா என்ன சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புத்தளத்துல வந்து ஒரு பகுதியில தான் இந்த சம்பவம் வந்து நடந்திருக்கு. அந்த ம். சம்பவம் அத பத்தி பார்க்கும்போதே எனக்கு வந்து இப்படியெல்லாம் நடக்குமா? அப்படின்ற மாரி தோணுச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்க வளர்ற காலகட்டத்தில வந்து எங்களுக்கும், எங்களுடைய அப்பாக்கும் வந்து ஒரு மரியாதை நிமித்தம் ஒண்ணு இருக்கும் இல்லையா? ம். இப்ப அப்பா வந்தாலே நாங்க வந்து பயப்படுவோம். ம். அம்மா கூட வந்து ரொம்ப க்ளோஸா இருப்போம். பட் ஆமா. அப்பா கிட்ட வந்து ஒரு பயம் இருக்கும். ஆனா இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இளைஞர் இருக்காரு. அவருக்கு வந்து 26 வயசு. 26. ம். அவரு அவருடைய வீட்ல அவங்க அப்பா கூட இருந்து ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்காரு. அதாவது குடிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. மதுபானம் அருந்திக்கிட்டு இருந்திருக்காரு. அப்போ அப்பாக்கும் மகனுக்கும் வந்து ஒரு வாய் தர்க்கம் வந்து வந்திருக்கு. ம். ம். ஸோ ம். அந்த வாய் தர்க்கம் முத்தி, முத்தி, முத்தி ஒரு கட்டத்தில இது வந்து கை கலப்பா மாறியிருக்கு. அப்போ அந்த அப்பா இருக்கார் இல்லையா? அவரு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோடாரிய எடுத்து அந்த மகன தாக்கியிருக்காரு. அந்த தாக்குதல்ல 26 வயசான மகன் வந்து இறந்திருக்காரு. ம். ஸோ இத பார்க்கும்போது என்ன சொல்றது? இப்ப மத்த விஷயங்கள் கூட ஓகே அப்படின்னு பார்த்தா, ம். இப்ப ரீசென்ட்டா தான் பார்த்தீங்கன்னா, யாழ்ப்பாணத்தில மகள் வந்து அம்மாவினுடைய கொலைக்கு வந்து உதவி செஞ்சிருக்காங்க. ம். விரிவுரையாளர் அந்த சம்பவம் வந்து பார்த்தோம். இங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பாவே மகன தாக்கி கொல்றாரு. நம்ம நாடு எங்க போய்க்கிட்டு இருக்கு கனுஷியா? அதான். அந்த கொலை சம்பவத்தோட தொடர்புடைய தந்தைக்கு வந்து 63 வயது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அவர் வந்து போலீஸாரால இப்போ கைது செய்யப்பட்டிருக்காரு. உயிரிழந்தவரோட சடலம் வந்து நீதவான் விசாரணைகளுக்கு அப்புறமா பிரேத பரிசோதனைகளுக்காக அனுப்பப்படவிருக்கு அப்படின்னும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. போலீஸார் வந்து இந்த சம்பவம் தொடர்பா மேலதிக விசாரணைகள முன்னெடுத்துட்டு இருக்காங்க. புத்தளத்துல இருக்கக்கூடிய மகா கும்புக்கடவள போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதியில தான் இந்த சம்பவம் பதிவாகி இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி, ஆ எங்களுடைய இப்ப ரொம்ப தேவையில்ல. ரொம்ப முந்தைய காலப்பகுதி அப்படியெல்லாம் தேவையில்ல. எங்களோட வயசுல கூட
ஆம். அப்பா வந்து அப்பாக்கு குடுக்க வேண்டிய மரியாதைன்னு ஒண்ணு இருக்கு. அப்பா, அம்மா 2 பேருமே பெற்றோர்களுக்கு குடுக்க வேண்டிய மரியாதை தாண்டி, பெரியவர்களுக்கு குடுக்க வேண்டிய மரியாதைன்னு ஒண்ணு இருக்கு. இப்போ இங்க வந்து இந்த பிரச்சனையில வந்து, அந்த வீட்ல இருக்கக்கூடியவங்க ட்ரெண்ட் மாற மாற, இளம் சமுதாயத்துக்கு குடுக்கப்பட வேண்டிய இடமும் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. இப்போ சோசியல் மீடியா யூசேஜ் அப்படிங்கிறது அதிகரிச்சிருக்கிறதுனால தான் இந்த மாதிரியான விளைவுகள் எல்லாமே வருது. அம்மா, அப்பா 2 பேருமே வந்து பிள்ளைகளோட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கதோட விளைவுகள் தான் இது. ஃப்ரெண்ட்லியா இருக்கணும், இல்லாம கிடையாது. பட் ஓரளவு அதுக்கு எல்லாத்துக்குமே லிமிட்ஸ் இருக்கணும் இல்லையா? இது வந்து லிமிட்ட தாண்டி ஒ ஒண்ணா உட்காந்து குடிக்கிற அளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்பாவுக்கும், மகனுக்கும் தேவை இருக்கா? இல்லையா? அப்படிங்கிறது வந்து ஒரு ஆர்க்யூ பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இந்த ஃப்ரெண்ட்லியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ட்ரை பண்ணி தான் இப்படியான ஒரு சம்பவம் நடந்திருக்கலாம். விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுட்டு இருக்கு. இப்ப எங்களோட சமுதாயத்துல இருக்கக்கூடிய எங்களோட ஏஜ் கேட்டகரியில இருக்கக்கூடியவங்க வந்து, அப்பாவ பார்த்தாலே வந்து நீங்க சொன்ன மாதிரி ஒரு பயம் இருக்கும். அப்பா வந்து சேர்ல உட்கார்ந்தா, நாங்க கீழ தான் உட்காருவோம். காலுக்கு மேல கால் போட்டு உட்கார மாட்டோம். அவங்க வந்து ஒரு பார்வை பார்த்தாலே பயந்து மிரள்ற அளவுக்கு அந்த ஒரு வளர்ப்பு தான். இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து ஒரு குடும்பம் அந்த பிள்ளைய எப்படி வளர்க்குது. வீட்ல எல்லாரும் சரியா இருந்தா தான் அவங்க வந்து சமுதாயத்துக்கு வந்து ஓகேவா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இது அவங்க எந்த இடத்துல எப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய வளர்ப்புல இருக்கு. அம்மா, அப்பா இப்படி வளர்க்குறாங்க. அந்த வளர்ப்பு தான் கடைசி வரைக்கும் அவங்களோட ஒட்டிக்கிட்டே இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ இந்த சம்பவத்திலயும் வந்து அப்பா வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியா மகன வந்து வளர்த்திருக்கலாம். அவங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கலாம். பட் இது ஒரு வாய் தர்க்கம். கொஞ்சம் தூரம் போய் இது வந்து தாக்குதல்ல வந்து முடிஞ்சிருக்கு. அந்த இளைஞன் வந்து இப்போ உயிரோட இல்ல. அதான் இந்த மாதிரியான விஷயம் வந்து ஒவ்வொரு சம்பவமும் வந்து எங்களுக்கு ஒவ்வொரு லெசன்ஸ குடுத்துக்கிட்டே இருக்கு. நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி. ஸோ இதுலயும் வந்து ஒரு விஷயம் எங்களுக்கு எடுத்துக்க முடியும். எந்த அளவு தூரத்துக்கு இப்போ இருக்கக்கூடிய ஜெனரேஷன் எவ்வளோ தீவிரம் அடைஞ்சுகிட்டு இருக்கு. வளர்ப்பு எப்படி போய்க்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு. இந்த ஜெனரேஷன் எப்படி இருக்கும்போது கனுஷியா, வார ஜெனரேஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத எங்களால கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது. ம், ம். அண்ட் ஸ்பெஷலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப இந்தியால வந்து ஒரு நியூஸ் ஒண்ணு பார்த்தேன். இந்த ஜோம்பி ட்ரக்ன்னு ஒரு ட்ரக் ஒண்ணு இருக்கும். அது வந்து அமெரிக்கால தான் இருக்கு. அது மாரி நெறைய டாக்குமெண்ட்ரி வீடியோஸ் எல்லாமே வந்திருக்கு. அது வந்து இப்போ இந்தியால பரவுது அப்படின்ற மாரி ஒரு ம். இது ஒண்ணு பார்த்தேன். ஸோ இந்தியாவுக்கு பரவினது, அடுத்தது எங்க பரவும் அப்படின்றது தெரியும். இப்பவே ஆமா. நம்ம நாட்டுல போதைப் பொருளா இருக்கணும். ம். அதனால தான் நெறைய பிரச்சனைகள் வந்து வருது. அதுதான். ஸோ அதுவும் வரும்போது நம்ம நாடு எங்க போகுது அப்படின்னு தெரியல. ம். அண்ட் ஸ்பெஷலா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த யாழ் விரிவுரையாளர் இருக்காங்க இல்லையா? அவங்களுடைய மகள பத்தியும் சில தகவல்கள வந்து நாங்க பார்க்கக்கூடியதா இருந்துச்சு இல்லையா? ஆமா. ஆனா இது எதுவுமே உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள், சந்தேகம் வெளியிடப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, இந்த விரிவுரையாளர் தயாளினியோட மகள் ஸ்வஸ்திகா அப்படின்னு பெயர் குறிப்பிடக்கூடியவங்களும் வந்து போதைக்கு அடிமையானவங்க அப்படின்னு சொல்லி தகவல்கள் வெளியாகி இருக்கு. இது எங்கேயுமே உறுதிப்படுத்தப்படல. இன்னும் விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு. இது வந்து சந்தேகங்கள் வெளியிடப்பட்டிருக்கு. அதே மாதிரி அ அவங்களுக்கு இந்த போதை அ பாவனைய வந்து பழக்கப்படுத்தினது வந்து கணவர். அதாவது இந்த பதிவு திருமணம் செய்துக்கிட்டாங்க இல்லையா? அந்த இளைஞன் மூலமா தான் இவங்களுக்கு வந்து போதை பாவனை பழக்கப்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலும் இப்போ வெளியாகி இருக்கு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்த பையன் தான் அந்த பொண்ண வந்து வலுக்கட்டாயமாக பழக்கினதாகவும், அதுக்கப்புறம் நிறைய சந்தர்ப்பங்கள்ல வந்து போதைப்பொருள் பயன்பாட்டுக்கு வந்து போதைப் பொருளை குடுத்து பழக்கினதாகவும் சொல்றாங்க. அண்ட் ம். இந்த யாழ் விரிவுரையாளர் இருக்காங்க இல்லையா? ம், ம். இறந்தவங்க வந்து வலுக்கட்டாயமா அந்த பெண்ண வந்து அந்த பையன்கிட்ட இருந்து பிரிச்சுட்டு வந்ததாகவும் தகவல்கள் வந்து வெளியாகுது. இதுல ஆமா. இன்னொரு தகவல் வந்து வெளியா இருக்கு என்ன அப்படின்னு ம். பார்த்தீங்கன்னா, இதுல வந்து பிரபல வழக்கறிஞர் ஒருத்தர் வந்து சம்மந்தப்பட்டிருக்காரு. அதாவது இந்த விவாகரத்து கேஸ் இருக்கு இல்லையா? அந்த கேஸ வந்து இவங்களுடைய ஜூனியர் ஒருத்தர் தான் எடுத்துட்டு போறதாகவும், ஸோ இவரும் அதுல வந்து காப்பாத்துறதுக்கோ, இல்லாட்டி அந்த இறுதி சடங்குக்கெல்லாம் மகள் வந்தாங்க இல்லையா? அதுக்கும் அதுல கூட இவருக்கு சம்மந்தம் இருக்கு அப்படின்ற மாரி தகவல்கள் வந்து வெளியாகுது. இதுல உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு தெரியல. விசாரணை ஆமா. முடிவுல தான் நமக்கு வந்து உண்மைத்தன்மை வந்து தெரிய வரும். அதாவது இப்போ இந்த போதை பாவனைக்கு அடிமையா இருக்கிற விடயம் கூட, இவ்வளவு சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறதையும், இந்த இளைஞன் அதாவது கொலை செய்யப்பட்டதா சொல்லக்கூடிய இளைஞன் வந்து அவருடைய நெருங்கிய நண்பர்கிட்ட சொல்லியிருக்காரு. அந்த நண்பர் மூலமா தான் இந்த தகவல்கள் எல்லாம் இப்போ வந்து வெளிய வந்திருக்கு. போதை பாவனைக்கு 2 பேரும் அடிமையாகி இருந்து தான் இந்த கொலை சம்பவம் நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சந்தேகங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதுக்கான காரணம் வந்து, இந்த கொலைய செஞ்சதா சொல்லப்படக்கூடிய அந்த இளைஞன் வந்து அவரோட நெருங்கிய நண்பர்கிட்ட இந்த தகவல்கள் எல்லாத்தையும் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு, பகிர்ந்திருக்காரு. அது மூலமா தான் இந்த தகவல்கள் வெளியாகியிருக்கு. இன்னமுமே போலீசார் இந்த சம்பவம் தொடர்பா விசாரணைகள வந்து தீவிரப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதனால இது எங்கேயுமே உறுதிப்படுத்தப்படல. இப்போ சந்தேகங்கள் தான் வெளியிடப்பட்டிருக்கு. ஆல்சோ பார்த்தீங்கன்னா, அந்த மட்டக்களப்பு சம்பவம் இருக்கு இல்லையா? ஆமா. அதுல கூட அந்த சந்தேக நபர்களுடைய வீட்ல இருந்து அந்த மயக்க மருந்து, சின்ன குப்பிகள் எல்லாம் இருக்கு இல்லையா? ம், அத ம், வந்து ம். நிலத்துக்கு கீழ இருந்து போலீஸார் எடுத்திருக்கதாகவும் ஆமா. தகவல்கள் வந்து வெளியாகி இருக்கு. ஸோ ம். ஆக மொத்தத்துல பார்த்தீங்கன்னா, ஒண்ணு பணத்தாசை,
இன்னொன்னு போதைப் பொருள். ஆமா. இந்த மட்டக்களப்பு சம்பவத்துல வந்து அதாவது பெண்கள கடத்தி தங்க ஆபரணங்கள கொள்ளையிட்டு கிணற்றுல வீசி எரிஞ்சு கொலை செய்யப்படக்கூடிய இந்த சம்பவம், அ இப்போ அதோட தொடர்புபட்ட அந்த கும்பலோட தொடர்புபட்ட மற்றொரு சந்தேக நபர் வந்து போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. கிழக்கு மாகாண குற்றத்தடுப்பு பிரிவு மூலமா தான் இந்த கைது நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த சுற்றி வளைப்புல இவங்க கைது செய்யப்படும்போது 37 வயதுடைய முச்சக்கர வண்டி சாரதி ஒருத்தர் தான் கைது செய்யப்பட்டிருக்காரு. இவர கைது செய்யும்போது, இந்த சத்திர சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய மயக்க மருந்து, அது மட்டும் இல்லாம ஸ்ப்ரே, மாத்திரைகள் இது எல்லாமே வந்து நேற்றைய தினம் மீட்கப்பட்டிருக்கு. இவர கைது செய்யப்படும்போது, இந்த பொருட்கள் எல்லாமே மீட்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த சம்பவம் தொடர்பா ஆல்ரெடி அதாவது இந்த சம்பவத்தோட நேரடியா ஈடுபட்ட 3 பேர் கைது செய்யப்பட்டிருந்தாங்க இல்லையா? அவங்களுக்கு மேலதிகமா இன்னும் 2 பேர் அரெஸ்ட் ஆகியிருந்தாங்க. மொத்தமா 5 பேர். இப்போ நேற்றைய தினம் இன்னொரு கைது நடந்திருக்கு. இதோட சேர்த்து இப்போ 6 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இவங்க கிட்ட வந்து தடுப்பு காவல்ல வச்சு இவங்க கிட்ட விசாரணைகள் நடத்தப்பட்டுட்டு இருக்கு. இந்த விசாரணைகள்ல தான் இப்போ இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாமே மீட்கப்பட்டிருக்கு. அதாவது இப்ப அவங்க வந்து மயக்கம் அடைய வச்சு தானே இந்த கொள்ளை சம்பவத்துல ஈடுபடுறாங்க. அப்போ அதுக்கு பயன்படுத்தின ஸ்ப்ரே, இந்த டேப்லெட்ஸ் இதெல்லாமே கைப்பற்றி இருக்காங்க அப்படின்னா, இன்னும் இந்த சம்பவத்துல தகவல்கள் வெளியாகலாம் அப்படின்னு சொல்லி போலீசார் வந்து சந்தேகம் வெளியிட்டிருக்காங்க. போலீசார் ரொம்பவே தீவிரமா இந்த விசாரணைகள முன்னெடுத்துட்டு இருக்கிறதுனால, கூடிய விரைவில வந்து இன்னும் விடயங்கள் வெளிவரலாம் அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்க்கப்படுது. அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து நான் நேற்று நேற்று சொல்லியிருந்த மாதிரி போராட்டத்த நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா, யாருமே எந்த ஒரு சட்டத்தரணியும் அவங்களுக்காக முன்னிலையாக கூடாது. தவறிழைத்தவங்களுக்கு வந்து நிச்சயம் தண்டனை கிடைக்கணும். அது மட்டும் இல்லாம, இந்த மாதிரியான சம்பவங்கள் இதுக்கப்புறம் நடக்கக்கூடாது. ஏன்னா, இது ஒரு பெரிய அச்சுறுத்தலாகி இருக்கு அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு. இந்த மாதிரியான சம்பவங்கள் இதுக்கப்புறம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி போராட்டம் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா, சத்திர சிகிச்சை இருக்கு இல்லையா? ம். அதுக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்துகள உபயோகிக்கும்போது, ஸோ ம். இதுக்கு பின்னாடி இத பத்தி தெரிஞ்ச யாராவது ஒருத்தவங்க இருக்கலாம். ஆமா. ஸோ அவங்க வந்து விசாரணையின் போது தெரிய வரலாம். அது வைத்தியராக இருக்கலாம், அல்லது ம். தாதியராக இருக்கலாம், ம். யாரா ம். வேணாலும் இருக்கலாம். அப்படி இருக்கிற பட்சத்தில அவங்களுடைய பேரும் இனிவரும் காலங்கள்ல வந்து வெளிவரலாம் அப்படின்னு நம்புவோம். கிட்டத்தட்ட 2 மாசத்துக்கு முன்னாடி முச்சக்கர வண்டி ஓட்டுநர் ஒருத்தர் கிட்ட இருந்து இந்த மயக்கத்துக்கு பாவிக்கக்கூடிய ஸ்ப்ரேயர வாங்கி வச்சிருக்கதாகவும், வெளி மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஒருத்தர் கிட்ட இருந்து இந்த மயக்க மருந்த பல்லாயிரம் ரூபா பணம் செலுத்தி வாங்கியிருக்கதாகவும் விசாரணையில தெரிய வந்திருக்கு. ஸோ இதுல கைது செய்யப்பட்டவங்கள வந்து 22ஆம் திகதி நீதிமன்றத்துல முன்னிலைப்படுத்தி இருந்தாங்க. அதே மாதிரி 27ஆம் தேதி வரைக்கும் விளக்கமறியல்ல வச்சிருக்காங்க. ஒரே குடும்பத்த சேர்ந்த அந்த 3 பேரையும் வந்து 72 மணித்தியாலம் போலீஸ் தடுப்பு காவல்ல வச்சு விசாரணைக்கு உட்படுத்தணும்னு சொல்லி நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. இப்படிதான் இந்த கொலை சம்பவத்தோட தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு. சரி, இந்த பக்கம் இந்த மாரியான சம்பவங்கள் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா வந்து ஒரு கேஸ் ஒண்ணு போய்க்கிட்டு இருந்துச்சு. அது என்ன கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாள் சுகாதார அமைச்சர் இருக்கார் இல்லையா? ம். கெஹலிய ரம்புக்வெல்ல. ம். அவர் வந்து பொதுமக்களின் அடிப்படை உரிமைகளை மீறியுள்ளதாக ம். இலங்கை உயர் நீதிமன்றம் வந்து தீர்ப்பளிச்சிருந்துச்சு. அத பத்தின ஒரு கேஸ் ஒண்ணு போய்க்கிட்டு இருந்துச்சு. ஆமா. அது என்ன கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2022ஆம் ஆண்டு இந்திய கடன் திட்டத்துக்கு கீழ வழக்கமான கொள்முதல் நடைமுறைகளை மீறி பதிவு செய்யப்படாத ஒரு நிறுவனத்திடமிருந்து இவர் வந்து சுகாதார பொருட்கள வந்து வாங்கியிருக்கிறதாக வந்து ம். ஒரு கேஸ் ஒண்ணு போய்க்கிட்டு இருந்துச்சு. ஸோ அதுல வந்து இப்ப இவருக்கு 75 மில்லியன் ரூபாய் அபராதம் வந்து விதிச்சிருக்காங்க. ம். அதாவது அந்த காலப்பகுதியில அப்போ ஆட்சியில் இருந்த அரசியல்வாதிகள் மேல நிறைய பிரச்சனைகள், நிறைய வழக்குகள் தொடுக்கப்பட்டிருந்தது. அதுலயும் இந்த முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல மேல அவரோட குடும்ப உறுப்பினர்கள் கூட விளக்கமறியல்ல வைக்கப்படுற அளவுக்கு அவர் மேல நிறைய பிரச்சனைகள், நிறைய வழக்குகள் தொடரப்பட்டிருந்தது. ம். அவருக்கு வந்து உயர்நீதிமன்றம் தீர்ப்பு அளிச்சிருக்கு என்ன அப்படின்னு சொன்னா, பொதுமக்களோட அடிப்படை மனித உரிமைகள மீறி இருக்கிறதா 75 மில்லியன் ரூபாய் நட்டஈடு அவருடைய தனிப்பட்ட பணத்தில இருந்து செலுத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து எல்லா அரசியல்வாதிகளுக்கும், ஊழல்ல ஈடுபடக்கூடிய எல்லா அரசியல்வாதிகளுக்கும் இது ஒரு படிப்பினையா இருக்கும். ஆனா எங்களுடைய நாட்டுல இருக்கிற அரசியல்வாதிகள் படிப்பினை எடுத்துக்கிறதா இருந்தா எப்பவோ திருந்திருப்பாங்க. ம். இன்னும் அது திருந்துறதுக்கான எந்த வாய்ப்புமே இல்ல. இப்போ இந்த அரசாங்கத்துல ஊழல் அப்படிங்கிறது கம்மியா இருக்கு. அது வந்து நிறுத்தப்பட்டிருக்கதா சொல்லப்படுது. இப்போ வரைக்கும் எந்த பிரச்சனைகளும், எந்த ஒரு வழக்குகளும் தொடரப்படல. எங்கேயுமே தகவல் கசியல. ஆனா, இந்த கடந்த கால ஆட்சிகள்ல நிறைய ஊழல் சம்பவங்கள் பதிவாகி இருக்கு. அதுக்கு எங்களோட நாட்ட ஆட்சி செய்த முன்னாள் ஜனாதிபதிகள் கூட பெரிய பெரிய உதாரணம் இந்த விஷயத்துக்கு. ஊழல் அப்படிங்கிற விடயத்துக்கு. அதுல இப்போ கெஹலிய ரம்புக்வெல்ல வந்து உயர்நீதிமன்ற தீர்ப்பு வந்து அவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. பாப்போம் இனி வரக்கூடிய நாட்கள்ல எந்தெந்த அரசியல்வாதிகள் சிக்குறாங்க, யாருக்கு என்ன மாதிரியான வழக்குகள் தொடரப்படுது அப்படின்னு சொல்லி.
அதோட பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து தீர்ப்பளிச்சிருக்காங்க இல்லையா? அதுவே ஆமா. வந்து பெரிய விஷயம். இவ்வளோ நாளா மக்கள் என்ன நடக்கும், என்ன நடக்கும் அப்படின்னு இருக்கும்போது, ஒரு நல்ல தீர்ப்பு ஒண்ணு குடுத்துருக்காங்க. ம். அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, இவருக்கு 75,000,000 அதே ம். மாதிரி சில குறிப்பிட்ட இவரோட இருந்திருப்பாங்க இல்லையா? ஆமா. அவங்களுக்கு கூட 50,000,000, 50,000,000ன்னு அப்படி அபராதங்கள் வந்து விதிச்சிருக்காங்க. ம். ஸோ ம். இதுக்கே இந்த மாதிரியான தீர்ப்பு அளிக்கும்போது கனுஷியா, இதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்ப நெறைய கேஸ் வந்து வரப்போது. ம். ரீசென்ட்டா கூட இப்ப தீர்ப்புகள் வந்து வரப்போது. ஸோ ஆமா. அதுக்கெல்லாம் என்ன மாரியான தண்டனைகள் குடுப்பாங்க அப்படின்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் பெர்சனலா. ஆமா. அதான் இப்ப நலிந்த ஜெயதீச வந்து இன்னைக்கு ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு. யாரு எங்களோட உதய பிள்ளை. உளன்னு சொல்லும்போது வேற யாரு? நிறைய பிரச்சனைகள் இல்லையா ஞாபகம் வரும். அந்த வகையில உதய பிள்ளை வந்து சொல்லியிருந்தாரு தானே! மார்ச் 31ஆம் திகதி யாரு ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல நடத்துனது? அப்படின்னு சொல்லி நான் இலங்கை மக்களுக்கு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி. நலிந்த ஜெயதீச இன்னைக்கு ஒரு ரிப்ளை சொல்லியிருக்காரு. நாங்கலாம் ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் நடத்துனது யாரு? அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க நாங்க ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்த வந்து நலிந்த ஜெயதீச சொல்லியிருக்காரு. ஸோ அவரும் வந்து ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. அரசாங்கம் வந்து ஆவலா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. பார்க்கலாம், பார்க்கலாம். நாங்களும் வந்து இன்னைக்கு எத்தனாம் தேதி? 27 27 இன்னும் ம். 3, 4 நாள்ல நாங்களும் வந்து தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கலாம் யாரு அப்படின்ட்டு. பார்ப்போம். அதுக்குள்ள அவருக்கும் சில வேளை சுகம் இல்லாம வரலாம். என்ன வேணாலும் நடக்கலாம். ஆமா. எதிர்பாராதது எதிர்பாருங்கள் இலங்கை ம். அரசியல்ல. ம். சுரேசலை விடயத்துல கூட சரத் வீரசேகர நேற்றைய தினம் சொல்லியிருந்தாரு. நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த ஸ்ரீ ஜெயவர்தனபுர வைத்தியசாலையோட இந்த ஜனாதிபதியோட அறைய வந்து பொதுமக்களுக்காக எங்களுடைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வந்து விடுவிச்சிருந்தாரு. அதுக்கு நேற்றைய தினம் சரத் வீரசேகர சொல்லியிருந்தாரு, சுரேசலை உடம்பு சரியில்லாம போயிருந்தது இல்லையா? அவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில அதிதீவிர சிகிச்சை பிரிவுல அனுமதிக்கப்பட்டாரு. சரத் வீரசேகர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னா, அந்த ஸ்ரீ ஜெயவர்தனபுர வைத்தியசாலையில ஜனாதிபதிக்காக ஒதுக்கப்பட்ட அந்த அறை இருக்கு இல்லையா? அத வந்து சுரேஷ் சலைக்கு குடுத்துருக்கணும். அப்படிங்கிற ஒரு கருத்தையும் வெளியிட்டிருக்காரு. இந்த மாதிரி தான் எங்களுடைய அரசியல்வாதிகள், எங்களுடைய அ எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள் இருக்காங்க. அதுலயும் சஜித் பிரேமதாசவ இப்போ யாரோட ஒப்பிடுறாங்கன்னு தெரியுமா? சோஷியல் மீடியால நிறைய மீம்ஸ் வந்துட்டு இருக்கு. ட்ரம்ப். ட்ரம்ப் ஆமா. சஜித் பிரேமதாசையும், ட்ரம்பையும் வந்து கம்பேர் பண்றாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, ட்ரம்பும் சம்மந்தமே இல்லாத நிறைய விஷயங்கள பேசிக்கிட்டு இருக்காரு. எங்களுடைய நாட்டுல இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவரும் சம்மந்தமே இல்லாத நிறைய விஷயங்கள சொல்லிக்கிட்டு இருக்காரு. நேற்றைய தினமும் கூட சொல்லியிருக்காங்க. அதாவது சஜித் தரப்பு சொல்லியிருக்காங்க. நாட்ட நீங்க விட்டுட்டு சஜித் கிட்ட குடுங்க. ஈரான் மொழியில பேசி சரி அவரு இலங்கைக்கு வந்து எரிபொருள வாங்கி எடுப்பாரு அப்படின்னு சொல்லி கருத்து தெரிவிச்சிருக்காங்க. இவர கொண்டு போய் ட்ரம்போட கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஒருவேள சஜித் பிரேமதாச ட்ரம்புக்கு பிராங்க் கால் பண்ணியிருப்பாரோ! அந்த மாதிரியான அ இது நகைச்சுவையா இருக்கலாம். ஆனா, இது பாரதூரமான ஒரு விஷயம். ஏன்னா, இவ்வளவு கேலிக்கும், கிண்டலுக்கும் ஆளாகுற அளவுக்கு எங்களுடைய நாட்டோட எதிர்க்கட்சி தலைவர் இருக்காரு அப்படிங்கிறது தான் கவலைப்பட வேண்டிய விஷயம் இதுல. அதே மாரி எனக்கு ஒரு தெரிஞ்ச தம்பி ஒருத்தர் இருக்காரு. ம். அவர் வந்து நான் என்ன ஜோக் பண்ணேன்னா, அவர் வந்து சொல்லுவாரு, "அண்ணா நீங்க என்ன வேணாலும் உருட்டலாம். கேட்கறது என் காது தானே" அப்படின்னுவாரு. ஸோ அதே மாரி தான் அந்த அரசியல்வாதிகள் இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து ஆமா. கதைக்கும்போதே நமக்கும் அப்படிதான் இருக்கு. இருக்கும். சரத் வீரசேகரா இருக்கட்டும், உதய கம்மன் பிள்ளையா இருக்கட்டும், ம். அவங்கலாம் நெறைய விஷயங்கள் சொல்றாங்க. சஜித் பிரேமதாஸ் இருக்காரு இல்லையா? ஆமா. அவர் வந்து நாடாளுமன்றத்தில நம்ம நாட்டு பிரச்சனைய வந்து பேசாம, அமெரிக்காக்கு ஆலோசனை வழங்கின சம்பவங்கள் கூட இருக்கு. ம். ஆமா. நம்ம நாட்டிலேயே எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கும்போது, இருக்கு. அமெரிக்காக்கு நம்ம இங்கேருந்து ஆலோசனை வழங்கணும்னு இல்ல இல்லையா? ம். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அந்த தம்பி சொல்றது தான் ஞாபகம் வரும். உருட்டு, உருட்டு அப்படி. உருட்டு உருட்டு ஓகே. இப்ப அப்படின்ற என்ன அப்படின்னா, இப்போ நாட்ல வந்து விலைவாசி வந்து தீவிரமடைஞ்சுக்கிட்டே போகுது. அல் ஜசீரா அப்படிங்கிற சர்வதேச ஊடகம் வந்து ஒரு செய்தி வெளியிட்டிருக்காங்க. அறிக்கைப்படுத்தல் செஞ்சிருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா, 2022ல இலங்கை முகம் கொடுத்த மாதிரி ஒரு பொருளாதார நெருக்கடிக்கு இந்த உலகப் போர், அதாவது கிட்டத்தட்ட உலகப் போர் மாதிரி தானே. அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த யுத்த நிலைமை வந்து இலங்கையில ஒரு பொருளாதார நெருக்கடிய உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி அல் ஜசீரா சர்வதேச ஊடகம் வந்து ஒரு அறிக்கைப்படுத்தல் செஞ்சிருக்காங்க. இப்போ எங்களுடைய நாட்டோட நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோமா இருந்தா, விலைவாசிகள் எல்லாமே அதிகரிக்கப்பட்டிருக்கு. மக்கள் கொஞ்சம் அசௌகரியங்களுக்கு முகம் கொடுக்குறாங்க. ஏன்னா, போக்குவரத்து கட்டணம், பொது போக்குவரத்து கட்டணம் அதிகரிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப முச்சக்கர வண்டி கூட ஒரு கிலோமீட்டருக்கான அமௌண்ட் வந்து அதிகரிக்கப்பட்டிருக்கு. அ அத்தியாவசிய பொருட்களோட விலை அதிகரிப்பு, உணவு பொருட்களோட விலை அதிகரிப்பு அப்படின்னு சொல்லி எரிபொருள் விலை அதிகரிப்பு, இது எல்லாமே வந்து மக்கள வந்து கொஞ்சம் அசௌகரியமான நிலைமைக்கு தள்ளி இருக்கு. அரசாங்கத்தாலயும் எதுவுமே செஞ்சுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா, கட்டாயமா இந்த விலை அதிகரிப்ப செஞ்சே ஆகணும். இல்லன்னா கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் இப்ப போய்க்கிட்டு இருக்கு. ஏன்னா, இந்த யுத்தமும் கூட, போரும் கூட இப்போ முடிவடைகிறதா தெரியல. ஏன்னா, அமெரிக்கா வந்து சமாதான பேச்சுவார்த்தைக்கு வந்தாலும், ஈரான் ஒரு நிபந்தனைய வச்சிருக்கு.
5 நிபந்தனைகள முன் வச்சிருக்காங்க. அதுக்கு அமெரிக்கா வந்து ஒத்துக்கிறதா இல்ல. சமாதான பேச்சுவார்த்தைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலுமே கூட, அமெரிக்காவோட ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா, 10,000 வீரர்கள மறுபடியும் அனுப்பியிருக்காரு. அப்ப இதெல்லாம் எதுக்காக அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுப்பப்படுது இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்துல. இது நீங்க சொன்ன மாதிரி இலங்கையில வந்து நாம ஒரு இக்கட்டான சூழ்நிலையை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு வரலாம். அதே மாதிரி இலங்கை அரசாங்கமும் இலங்கை மக்களுக்கு வந்து தங்களால முடிஞ்ச சில ஆலோசனைகள வந்து வழங்கியிருக்காங்க. ஆமா. மின்சாரத்த வந்து குறைவா பயன்படுத்துங்க, ம். தண்ணீர வந்து குறைவா பயன்படுத்துங்க. அவசரமா போணும் அப்டின்னா, அவசரமா போகும்போது வாகனத்துல போங்க. ம். மற்றபடி வந்து பொது போக்குவரத்த பயன்படுத்துங்க. ம். அவங்களும் வந்து ஒரு முன்னெச்சரிக்கையை குடுத்துட்டாங்க. ஸோ மக்கள் அத வந்து கொஞ்சம் புரிஞ்சுகிட்டு, அவங்களால முடிஞ்ச சப்போர்ட்ட வந்து அரசாங்கத்துக்கு குடுத்தா, நம்ம வந்து எதிர்காலத்துல கஷ்டப்படாம சில விஷயங்கள வந்து இது பண்ணலாம். அண்ட் இப்ப ஸ்ரீலங்கா போலீஸ் இருக்காங்களே, அவங்க வந்து நிறைய விஷயங்கள இப்ப வந்து பண்றாங்க. ம். முதலே சொல்லியிருந்தாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தேவையான அளவு மட்டும் பெட்ரோல வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ராவா வச்சீங்கன்னா, அது வந்து சட்டத்தை மீறுற செயல் அப்படின்னு ம். ம். சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு கூட ஒரு நியூஸ் பார்த்தேன் என்ன அப்படின்னா, ஒருத்தர் வந்து 4 லிட்டர் பெட்ரோல் இருக்கு இல்லையா? ம். அத வந்து எக்ஸ்ட்ராவா சேமிச்சு வச்சிருக்காராம். அவர ம். வந்து அரெஸ்ட் பண்ணி 21 நாள் ஜெயில்ல போட்டுருக்காங்க. அண்ட் ஒரு சின்ன அமௌண்ட் ஒண்ணு வந்து அபராதம் கூட அடிச்சிருக்காங்க. ஆமா. இப்ப நீங்க முதல்ல சொன்னீங்க இல்லையா, இந்த கட்டுப்பாடுகள அரசாங்கம் விதிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி. அதாவது இப்போ தண்ணீர வந்து சேமிக்கணும். இதுக்கான இன்னொரு காரணமும் இருக்கு. ஏன்னா, இப்ப எங்களுடைய நாட்டுல வந்து வெப்பம் வந்து அதிகமா இருக்கு. வெளில போக முடியாது. ரொம்ப ஹீட்டா இருக்கு. அ அதனால இப்போ இந்த மாதத்திலிருந்து எதிர்வரும் மே மாதம் வரைக்குமே இந்த வெப்பம் வந்து தொடரும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ இந்த வெப்பநிலை காரணமாவும் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படலாம். அதனாலயும் தண்ணீர சிக்கனமா பயன்படுத்துங்கன்னு சொல்லி அ எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. நீர் வழங்கல் வடிகால் அமைப்பு சபை மூலமா. அதனால பொதுமக்கள் நாங்க எல்லாருமே வந்து இந்த விஷயங்கள ரொம்ப கன்சிடர் பண்ணி இத சிக்கனமா பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தான் எல்லார்கிட்டயும் கோரிக்கை விடுக்கக்கூடியதா இருக்கு. இப்போ உலகத்தில என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ம். அமெரிக்காவோட ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் மீதான தாக்குதல வந்து இன்னும் 10 நாட்களுக்கு நீட்டிச்சு வச்சிருக்காரு. அது ஏன் அப்படின்னு சொன்னா, அவர் ஒரு விளக்கம் குடுத்திருக்காரு. டெஹ்ரான் வந்து எங்ககிட்ட ஒரு ரகசிய கோரிக்கைய முன்வச்சு அதாவது ஈரான் தரப்பு எங்ககிட்ட ஒரு ரகசிய கோரிக்கைய முன்வச்சிருக்கு. அந்த கோரிக்கைக்கு ஏற்ப நாங்க ஒரு 10 நாள் இவங்களுக்கு தாக்குதல் நடத்தாம, அத நீட்டிக்க போறோம். 10 நாள் அமைதியா தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. அதாவது இந்த உடன்படிக்கை கோரி அவங்க என்கிட்ட கெஞ்சினாங்களே தவிர, இந்த ஆப்பரேஷன் எபிக் ஃபியூரி நடவடிக்கைகள்ல முன்னேற்றம் இருக்கு அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நிறைய தாக்குதல் நடவடிக்கைகளும் இன்னும் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. குவைட்டோட முக்கியமான ஒரு துறைமுகம் மேலயும் இன்றைய தினம் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான சம்பவங்கள் தான் பதிவாகிட்டு இருக்கு. ஈரான் தரப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, "நீங்க பேச்சுவார்த்தைக்கு வாரீங்க ஓகே. நாங்க சொன்ன நிபந்தனைகள வந்து நீங்க ஏத்துக்கோங்க. அப்ப இந்த பேச்சுவார்த்தைய நாங்க சுமூகமா முடிச்சுக்கலாம். போர் நிலைமை தேவையில்ல" அப்படின்னு சொல்லி. ஆனா ஈரான் முன் வச்சிருக்கக்கூடிய நிபந்தனைகள ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில அமெரிக்காவோ, அமெரிக்காவோட ஜனாதிபதி ட்ரம்போ இல்ல. அதனால தான் இப்போ ஒரு சிக்கல் நிலைமை உருவாகியிருக்கு. அப்ப இந்த போர் முடியுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, இல்ல. இப்போதைக்கு இந்த போர் முடிவடையாது. இது இன்னும் நீட்டிக்கப்பட்டுட்டு தான் இருக்கு. இந்த 10 நாட்களுக்குள்ள ட்ரம்ப் சொல்ற மாதிரி ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை நடந்து இவங்க ஒரு உடன்படிக்கை எட்டுவாங்களா இருந்தா, ஓகே. இந்த போர் முடிவடையலாம். அப்படி இல்ல, இந்த உடன்படிக்கை எதுவுமே எட்டப்படாம மறுபடியும் பழைய நிலைமைக்கு மாறுமா இருந்தா, நிச்சயமா இன்னும் தாக்குதல்கள் தொடரும். ம். அதுலயும் மிக முக்கியமா என்ன அப்படின்னு சொன்னா, ஈரான் தரப்புல இருந்து ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. இப்போ அமெரிக்காவோட வீரர்கள் இருக்காங்க இல்லையா? அமெரிக்காவோட வீரர்கள் வந்து இப்போ அவங்களுடைய படைத்தளங்கள விட்டுட்டு, இந்த மத்திய கிழக்குல இருக்கக்கூடிய ஹோட்டல்கள்ல ஒளிஞ்சுகிட்டு இருக்கதா ஈரானுக்கு வந்து ஒரு தகவல் கிடைச்சிருக்காம். ஈரான் வந்து ஒரு குற்றம் சுமத்தியிருக்கு. அமெரிக்காவோட படை வீரர்கள் வந்து மத்திய கிழக்குல இருக்கக்கூடிய ஹோட்டல்கள்ல ஒளிஞ்சுகிட்டு இருக்காங்க. நீங்க அப்படி ஒளிஞ்சுகிட்டு இருந்தீங்களா இருந்தா, உங்கள தேடி வந்து நாங்க தாக்குதல் நடத்துவோம். அதே மாதிரி மத்திய கிழக்கு நாடுகளுக்கு ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா, அமெரிக்க படை வீரர்கள நீங்க உங்களோட ஹோட்டல்ல தங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா, அத வந்து சட்டப்பூர்வமா எங்களுடைய டார்கெட்டுக்குள்ள நாங்க எடுப்போம். நிச்சயமா அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஈரான் சொல்லியிருக்கு. ஈரான் வந்து சொல்றது மட்டும் இல்ல, நிச்சயமா செய்வாங்க. அப்போ அதுதான் இப்ப இன்னைக்கு ஒரு சிக்கலாவும் இருக்கு. அமெரிக்காவோட படை வீரர்கள் ஒளிஞ்சிருக்கிற இடங்கள தேடி ஈரான் தாக்குவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆல்சோ பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரம்ப் இருக்கார் இல்லையா? அவர் ம். வந்து எந்த கட்டத்திலயுமே நம்ப முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தான் அவர் வந்து தள்ளியிருக்காரு. ஏன் ம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து காலையில ஒண்ணு கதைப்பாரு. ஆமா. அப்புறம் இரவு வந்து அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இருக்காது. வேற மாரி கதைச்சிட்டு இருப்பாரு. நான் தான் சொன்னேனே, சஜித் பிரேமதாச ஆ மாதிரி தான். முதல்ல என்ன சொல்லுவாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து வெற்றி கொண்டுட்டோம். அந்த ம். நிலைமையில இருக்கோம் அப்படின்னுவாரு. ம். அப்புறம் சொல்லுவாரு, இல்ல பேச்சுவார்த்தையால தீர்ப்போம் அப்படின்னுவாரு. ம். அப்புறம் இன்னைக்கு ஒரு வீடியோ ஒண்ணு பார்த்தேன். அதுல ட்ரம்பே அவர் வாயாலேயே என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து ஹோர்முஸ் நீரிணை வந்து தேவையே கிடையாது. எங்களுக்கு வந்து என்ன சவுதி அரேபியா,
அதை விட அங்கே எவ்வளவு ஆயில் இருக்கோ அதை விட டபுள் மடங்கு எங்ககிட்ட இருக்கு. இருக்கு. ஸோ எங்களுக்கு வந்து ஹோர்முஸ் நீரிணை வந்து தேவையே படாது ம். அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ம். அப்புறம் இவரே பேச்சுவார்த்தைக்கு வந்து ஒரு 5 நாள் நான் வந்து ஒத்தி வைக்கிறேன் அப்படின்றாரு. ம். அப்புறம் இவரே அந்த 10,000 அமெரிக்க படை வீரர்கள் இருக்காங்க இல்லையா? அனுப்பியிருக்காரு. அவரையும் அனுப்பி வைக்கிறாரு. ம். அப்புறம் 5 நாள் குடுத்தவரு இப்போ வந்து 10 நாள் பத் குடுக்குறாரு. ஸோ ஆக மொத்தத்துல என்ன சொல்றது? ஒரு குழப்பவாதிகள்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆமா. ஸோ அதே மாரி நிலைமையில தான் இப்ப ட்ரம்ப் வந்து இருக்காரு. அதாவது இந்த ட்ரம்போட கருத்துக்கள வச்சு, உலக சந்தையில கச்சா எண்ணெயோட விலையும் வந்து கூடி குறையுது. ஆ இப்போ இவர் வந்து போர் நிறுத்தப்படும், பேச்சுவார்த்தைகள் நல்லபடியா போய்க்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னதுனால, எண்ணெயோட விலைகள் வந்து சரிவடைஞ்சிருக்கதா வெளிநாட்டு ஊடகங்கள் வந்து செய்தி வெளியிட்டிருக்கு. இப்படிதான் வந்து உலகத்துல நடந்துகிட்டு இருக்கக்கூடிய போர் நிலைமையெல்லாம் இப்படிதான் இருக்கு. அதே மாதிரி இதனால இலங்கைக்கு என்னென்ன தாக்கங்கள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம முதல்லயே பார்த்தோம். அப்ப இந்த போர் வந்து நிக்குமா, நிக்காதா அப்படிங்கிற கேள்விக்கான பதில் இப்போவே கிடைக்காது அப்படிங்கிறது மட்டும் எங்களுக்கு தெளிவா தெரியுது. ஏன்னா, அதுக்கான அறிகுறிகள் எதுவுமே கிடைக்கல. ஹோர்மூஸ் நீரிணை இன்னமுமே ஈரானோட கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்கு. அவங்க அத வச்சு நிறைய வருமானத்தை ஈட்டிக்கிட்டு இருக்கதாகவும் இப்போ தகவல்கள், செய்திகள் எல்லாமே வெளியாகிட்டு இருக்கு. அப்போ இனி வரும் காலங்கள்ல ஈரானோட முன்னேற்றங்கள பொறுத்து, ஈரானோட அடுத்த ஸ்டெப் என்னங்கிறத வச்சு தான் இந்த போர் முடிவுக்கு வருமா, இல்லையா அப்படிங்கிறது வந்து தீர்மானமாகும். போர் இந்த பக்கம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நாமல் ராஜபக்ஷ இருக்காரு இல்லையா? ம். அவர் வந்து அனூர் அரசாங்கத்த வந்து கொஞ்சம் தாக்கி பேசியிருக்காரு. ம். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு உதவி செய்த, பணம் வழங்கிய புலம்பெயர் தமிழர்கள் மற்றும் சர்வதேச அமைப்புகள் இருக்கு இல்லையா? ம். அவங்க வந்து இந்த அரசாங்கத்தோட இயலாமையை அறிந்து கொள்வார்களோ என்ற பயத்துல வந்து அரசாங்கம் செயற்படுவதாக வந்து நாமல் ராஜபக்ஷ சில குற்றச்சாட்டுகள் வந்து வச்சிருக்காரு. ம். அது மட்டும் இல்லாம இந்த அரசாங்கம் போலீசாரை பயன்படுத்தி பலாத்காரமாக சாட்சியங்களை பெற்றுக்கொள்ள முயற்சிக்கிறது. ம். அது மட்டும் இல்லாம வாக்குமூலங்களையும் பயப்படுத்தி பெற்றுக்கொள்கிறாங்க அப்படின்ற மாரி சில விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ ம். நான் சொல்லும்போதே தெரியும் இது வந்து எங்க கனெக்ட் ஆவுது. அவர் ஆமா. வந்து எங்க சொல்ல வாராரு அப்படின்றது ஆமா. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சிருக்கும். நிச்சயமா. அத கேட்கிறவங்களுக்கும், பார்க்கிறவங்களுக்கும் நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். நாமல் ராஜபக்ஷ என்னைக்கு தான் இந்த அரசாங்கத்த தாக்குறத வந்து நிப்பாட்டியிருக்காரு. அவர் எப்பவுமே வந்து எதிர்க்கட்சி தலைவர விட விமர்சனங்கள் அதிகமா முன்வைக்கிறது எங்களுடைய ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியோட தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தான். இப்போ ஆரம்பத்திலேயே வழக்கு விசாரணைகள் எல்லாமே ஆரம்பிக்கும்போது இருந்தே இந்த நாமல் ராஜபக்ஷ தரப்புக்கு வந்து கொஞ்சம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் தீவிரமடைஞ்சிச்சு. இவங்க கட்டாயப்படுத்தி வாக்குமூலம் பெறுறாங்க, சும்மா தேவையில்லாத பிரச்சனைய எடுத்து விடுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி. அப்போ அரசாங்கம் சரியான பாதையில தான் போய்க்கிட்டு இருக்கு. சாதாரணமாவே ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம சரியான பாதையில போய்க்கிட்டு இருக்கதா இருந்தா தான் நமக்கு வந்து இடையூறுகள் வந்து அதிகமாகும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அதுக்கேத்த மாதிரி தான் இப்ப எங்களுடைய நாட்டோட அரசியல் நிலைமையும் இருக்கு. ஸோ அரசாங்கம் இந்த வழக்கு விசாரணை தொடர்பா அரசாங்கம் முறையான விதத்துல நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நாங்க நம்புறோம். நீதிமன்றம் சுயாதீனமா செயற்பட்டுகிட்டு இருக்கு அப்படின்னு உண்மதான். சொல்லலாம். இவங்க என்ன விமர்சிச்சாலும் அரசாங்கம் வந்து இந்த விமர்சனத்த கண்டுகொள்ளாம, ம். அவங்க வந்து சரியான திசைய நோக்கி போய்க்கிட்டு இருக்காங்க. ஸோ பார்க்கலாம். இறுதியில வந்து தீர்ப்பு வரும்போது, ம். இப்ப கேஎல்இ ரம்புக்வெல்லைக்கு வந்த மாதிரி ஒரு கட்டத்துல வந்து இவங்களுக்கும் தீர்ப்பு வரும் இல்லையா? அப்போ ம். வந்து பார்த்துக்கலாம். எது உண்மை, எது பொய் அப்படின்றது வந்து அப்ப பார்த்துக்கலாம். ஆமா, நிச்சயமா. சரி, இன்னைக்கு வந்து உலகத்துல என்ன நடக்குது, இலங்கையில என்ன நடக்குது அப்படின்றது நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ம். அதே மாதிரி இனி திங்கட்கிழமை சந்திக்கலாம். பாய் பாய். நிச்சயமா. நாட்டுல என்ன நடக்குது, உலகத்துல என்ன நடக்குது, அன்றைய நாள்ல என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத எல்லாத்தையுமே எங்களோட நிகழ்ச்சி மூலமா தரதுக்கு தயாரா இருக்கோம். மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கலாம். பாய் பாய்.